இசையும் வர்ஷினியும் நிக்கிறப்ப ராகவ் சொல்றாரு, ரம்யா வந்து அவ வாயாலேயே ஸ்ரீஜா பண்ணத சொல்லணும். இசை சொல்றாங்க, உண்மைய சொல்றதுக்கு என் கூட கிளம்பி வந்தா. ஸ்ரீஜா கார்ல வந்து இசையும் ரம்யாவும் டூ வீலர்ல வர்றத கவனிக்கிறாங்க, மோதுறாங்க. இசை தடுமாறி விழுகாம ஸ்டெடியா உட்கார்ந்துருக்காங்க. ரம்யா கீழே விழுகிறாங்க. ஸ்ரீஜாவோட கார்ல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல மிதக்குறாங்க ரம்யா. ஸ்ரீஜா சொல்றாங்க, ஃப்ரெண்டுங்கிறதையே மறந்துட்டு இப்படி தப்பு பண்றிய ரம்யா. சாரி ரம்யா. கார்ல இருந்துகிட்டே சொல்லிட்டு ரம்யாவை பார்த்து சிரிக்கிறாங்க ஸ்ரீஜா. நிப்பாட்டாம வேகமா ஓட்டிட்டு போறாங்க ஸ்ரீஜா. இத பார்த்த இசை அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ராகவ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க இசை. எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும்னு ராகவ் கிட்ட சொல்றாங்க இசை. ராகவ் சொல்றாங்க, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீங்க மணப்பொண்ணா மாறி ஆகணும். ஸ்ரீஜா மேக்கப் ரூமுக்கு போறாங்க. ஸ்ரீஜாவுக்கு மேக்கப் பண்றாங்க. இதுக்காண்டி ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. வர்ஷினி பக்கத்துல உட்கார்ந்து ஸ்ரீஜாவை பாக்குறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்றாங்க, ஸ்ரீஜா மயங்கிட்டாங்க. ஸ்ரீஜாவை தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. இசை அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மூலியமா மேக்கப் பண்ணிக்கிறாங்க. தலையையும் மூஞ்சியையும் மூடிக்கிறாங்க முக்காடு போட்டு. மணமேடைக்கு வர்றாங்க. விஷாலோட சேர்ந்து உட்கார்றாங்க. ஐயர் மந்திரம்லாம் சொல்றாரு. நாளை சந்திப்போம்.